சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? வருத்து இல்லன்ட்டாரு. இல்ல அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு செய்முறை விளக்கம் காட்டியிருந்தார்ல, கல்யாணத்துக்கு எப்படி குடும்பமா வரணும்னு. புரியுது. கல்யாணத்துக்கு எப்படி வரணும், வேட்டி எல்லாம் போட்டு, கரெக்டா வேட்டி எல்லாம் போட்டு, சூப்பரா தானே வந்தாரு. பட்டு புடவை எல்லாம் கட்டி, ஒரே நிற உடையில் தானே வந்தாங்க, ஒரே ட்ரெஸ். டெக்னிக்கா இது? என்ன ட்வின்னிங்கா? அது ஏதாவது இந்த பிரச்சனை இந்த மாதிரி அரசல் புரசலா பேச போறோம்னா, இல்ல நீங்க அரசல் புரசலாம் பேசாதீங்க, ஆத்தென்டிக் எவிடன்ஸோட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடிகனும் அப்படிதான் வந்தாப்புல. இப்ப இவரும் அதே ட்ரெண்ட்ல வந்துட்டு அப்படியே ஒரு நார்மலைஸ் பண்றது வந்துட்டு, ரெண்டு பேரும் அச்சதை போட்டுட்டு, நீங்க ரெண்டு பேரும் இப்படி அச்சதை போட்டுன்னா அந்த கல்யாணம், அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட அவங்களுக்கு நல்ல ஒரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு பெரிய குடும்பம் பெரிய காசு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்றாங்க. அந்த கல்யாணத்தை பத்தி யாரும் பேசாம ஒரு ரெண்டு பேரும் வந்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? அந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு நேரம் அந்த ஆல்பம் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, என்னன்னு கூப்பிடுவாங்க? வயசானவங்க, முதியவர்கள், இளமான இவங்க எல்லாருமே வாழ்த்துற அந்த வாழ்த்தின் அடிப்படையில இந்த மணப்பெண்ணும் இந்த மணமகனும் ரொம்ப நாளைக்கு ஒன்னா வாழ்ந்து, இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாகவும் இவங்களுக்குள்ள பரஸ்பர புரிதலோடும் காலங்காலமா வாழ்ந்து இறுதி காலம் வரைக்கும் ஒன்றாக இருந்து, இப்ப இந்த மேரேஜ் வாவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எடுத்து 10 பெற்று பல பெருவாழ் வாழ்வா எல்லா குழந்தையும் பெற்று நல்லா அவங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் வளர்த்து, ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசு அது டைரக்டர் ஆகுதோ அது டைரக்டர் ஆக்கிட்டு, இன்னொரு குழந்தை படிச்சு இப்ப பட்டப்படிப்பு வாங்கும்போது அப்பா மக்கள் போய் அங்க போய் ஆறுதல் சுத்தி வளைச்சு பேசுறீங்க பாரு. சொல்றேன் இந்த மாதிரிலாம் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு தானே வாழ்த்த கூப்பிடுறாங்க. போலாமா? நம்ம என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி வாழ்றவங்க போய் வாழ்த்த போலாமா? அப்படியே போனாலும் என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல. என்ன தப்பு என்ன வாங்க, நான் விஜய் தரப்புல இருந்து வரேன். என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏன் நான் விஜய் தரப்புல இருந்து கேக்குறேன். அததான் நானும் சொல்றேன், விஜய் தரப்புல இருந்து நான் சொல்றேன். ஏங்க இவர் வராதுன்னு தெரியும், அப்ப அவங்களும் வருவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஏங்க அப்படிதான். நான் இப்ப என்ன சொல்றேன், இவர் வராரு, வாழ்த்துறாரு, போயிட்டாரு. அவங்க வராங்க, வாழ்த்துறாங்க, போயிட்டாங்க, நோ இஷ்யூஸ். இவர் வராரு, இறங்குறாரு, அவங்களும் இறங்குறாங்க. இதுல இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, மனைவியாக இருந்தால் தோள் மேல் தோள் போட்டு இருப்பார், சகோதரியாக இருந்தால் என்னமோ கைப்பிடித்து இழுத்திருந்திருப்பார். ஆனால் கையும் படாமல் காலும் தொடாமல் 2 பேரும் சமமாக வருகிறார்கள் என்றால் அதுக்கு பொருள் என்ன தெரியலடா. நீங்க தான் சொல்லணும். அதுக்கு பொருள் என்ன? காரி துப்பிட்டு இருக்கோம். 96லயும் அவங்க தானே, புரியுது.